இசை 19 வயசாகக்கூடிய ஒரு இளைஞன் தன்னோட வீட்டோட வறுமை காரணமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட மதுரையிலிருந்து சென்னைக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளோட கதவுகளை தட்டி வேலை இருக்கான்னு கேக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 46 வயசாக கூடிய ஒரு பெண்மணி அவங்களோட பார்வை அந்த இளைஞன் மேல படுது. அந்த பெண்மணி அந்த இளைஞனை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு, தம்பி, உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய தெரியும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இளைஞன் சொல்றான், மேடம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்றான். உடனே அந்த பெண்மணி, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா, நீ என்ன சொல்றன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞன், இல்ல மேடம், எல்லாமே செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்வேன்னு சொல்றான். இப்ப அந்த பெண்மணி முதல்ல அந்த இளைஞனை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த இளைஞனை தன்னோட வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த இளைஞன் சென்னையில என்ன வேலை தேடிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரியான வேலை அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா ஒரு நாள் அந்த பெண்மணி பயங்கரமான முகம் அந்த இளைஞனுக்கு தெரிய வருது. அதை பார்த்த அந்த இளைஞன் நைட் 10 மணிக்கு ரொம்பவே பயந்து போறான். இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். உண்மையிலேயே இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதை சென்னையில ஆரம்பமாகுது. அங்க தேவா அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சுமார் ஒரு 19 வயசு இருக்கும். தேவாதான் வீட்டோட மூத்த பையனா இருந்தான். ஆனா அவனோட பெற்றோர் ரொம்பவே ஏழையா இருந்தாங்க. வீட்டோட பொறுப்பு தேவாவோட தோள்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவாவுக்கு படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. தேவா 11வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தன்னோட படிப்பை நிறுத்திட்டு தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து சென்னையில வேலை செய்யறதுக்காக வர்றான். இப்ப தேவாவோட நண்பர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளிலையும் ஒரு சிலர் தயாரிப்பு நிறுவனங்களையும் வேலை பார்க்கறாங்க. இந்த இடங்கள்ல வேலை பார்க்கிறது தேவாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப தேவா 2 மாசங்கள் சென்னையில தன்னோட நண்பர்கள் கூட வேலை செய்யும் போது அவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிறது. அப்போ அதை பார்த்து அவனோட நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உனக்கு இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் செட் ஆகலை இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணி ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை செய், இந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ ஊருக்கே போயிரு, உன்னால இங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா தேவாவோட வீட்டுல ரொம்பவே வறுமை. பணம் சம்பாதிக்கல அப்படின்னா வீட்டு செலவு எப்படி நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இதையெல்லாம் நினைச்சு தேவா வேறொரு வேலையை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ தேவா பெரிய பெரிய பங்களாக்களை பார்க்கும்போது இந்த வீடுகளுக்குள்ள யாராவது வேலை தருவாங்களான்னு நினைக்கிறான். இந்த வீட்டுக்குள்ள நமக்கு ஏதாவது வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். இப்போ இதனால தேவா பெரிய பெரிய வீடுகளோட கதவுகளை தட்ட ஆரம்பிச்சான். ஆனா யார் கதவை திறந்தாலும் தேவாவை பார்த்ததும் கதவை சாத்திருவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சென்னை எவ்வளவு பெரிய சிட்டின்னு சொல்லி தெரியாத ஆட்களை யாரும் தங்கள் வீட்டுக்குள்ள கூட விடமாட்டாங்க. அதனாலதான் யாருமே அவனை வேலைக்கும் வைக்கல, வேலையும் கொடுக்கவே இல்லை. இப்போ தேவா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கதவுக்கு முன்னாடி போய் நின்னு கதவோட காலிங் பெல் அடிக்கிறான். அப்போ பின்னாடி இருந்த அந்த வீட்டோட உரிமையாளர் தன்னோட கார்ல வராங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 46 வயசு இருக்கும். அந்த பெண்மணியோட பேரு ரோஜா. ரோஜா தன்னோட வீட்டு வாசல்ல காரை நிறுத்தினதும் அங்க ஒரு பையன் நின்னு தன்னோட வீட்டோட காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கறாங்க. உடனே தேவாவை தன்னோட பக்கத்துல கூப்பிடுறாங்க. இத பார்த்த தேவா ரொம்பவே பயந்து போயிடுறான். ஆனா ரோஜா அவன்கிட்ட, நீ யாரு, எதற்காக எங்க வீட்டு கதவை தட்டுறேன்னு கேக்குறாங்க. அப்போ தேவா அவங்க கிட்ட, மேடம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். உடனே ரோஜா அவன்கிட்ட, இல்ல இல்ல நீ திருடல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப தேவா, ஐயோ இல்ல மேடம், நான் ரொம்ப ஏழை பையன், நான் திருடண்டெல்லாம் இல்ல, யாராவது உள்ள இருந்து வருவாங்களான்னு பாக்கறதுக்காக தான் கதவை தட்டுனேன்னு சொல்றான். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன், எனக்கு வேலை வேணும். அப்ப ரோஜா அவன்கிட்ட, வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, நான் தான் இந்த வீட்டோட உரிமையாளர், இந்த வீடு என்னோடது. சரி, உனக்கு வேலை வேணும்னு கேக்குற, நீ என்ன வேலை செய்வன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்போ தேவா அவங்க கிட்ட, மேடம்னா நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வேன், நீங்க என்ன சொல்லாலும் செய்வேன்னு சொல்றான். உடனே ரோஜா தேவாவை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை கவனமா பார்க்கறாங்க. பார்த்த ஒரு நிமிடத்துக்கு அப்புறமா தேவா கிட்ட, நீ பணத்துக்காக யாரையாவது கொலை கூட செய்வியா, நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தங்களை கொலை பண்ணுன்னு சொன்னா உடனே கொலை பண்ணிருவியான்னு கேக்குறாங்க.
அவங்க சொன்னதை கேட்டதுமே தேவாவோட கை நடுங்க ஆரம்பிக்குது. இத பார்த்த தேவா மேடம், விடுங்க, உங்க வீட்ல எனக்கு வேலையே வேணான்னு சொல்றான். தேவா ரொம்பவே பயந்து போயிட்டான். தேவா ரோஜா கிட்ட, மேடம், நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல மாட்டேன். நீங்க சொன்னா உங்க வீட்டு வேலைகளை செய்றேன். ஆனா இதையெல்லாம் என்னோட அப்பா அம்மா எனக்கு கத்து கொடுக்கல. தேவா ரோஜாவுக்கு முன்னாடி கை கூப்பி, மேடம், நான் இங்க இருந்து போயிறேன், எனக்கு வேலை வேணாம்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். உடனே ரோஜா அவனை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு, நான் உன்னை செக் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீயும் பணத்துக்காக எதுவும் செய்ய துணியும் ஆட்கள்ல ஒருவனா இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன்னோட நடத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எங்க வீட்ல தங்கி வேலை செய்யலாம், நான் உனக்கு வேலை தரேன்னு ரோஜா சொல்றாங்க. அப்போ தேவா கேக்குறான், மேடம், நான் என்ன வேலை செய்யணும்? உடனே ரோஜா சொல்றாங்க, ஒன்னும் இல்ல, வீட்டை சுத்தம் செய்யணும், வீட்டை பாத்துக்கணும், வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்யணும், சம்பளத்தை பத்தி கவலை வேணாம், நீ எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்போ தேவா சொல்றான், மேடம், சரி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன், என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வரேன், நாளையிலிருந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றான். இதுக்கப்புறமா ரோஜா, சரி, நீ நாளைக்கே வேலைக்கு வான்னு சொல்லிட்டு அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறமா தேவா என்ன பண்றான்னா, அங்கிருந்து கிளம்பி தன்னோட நண்பர்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு வர்றான். ரூமுக்கு வந்ததும் அங்க இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்கள் கிட்ட, தம்பி, எனக்கு ரொம்ப நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, வீட்லயே தங்கி வேலை பார்க்கிற வேலை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல, தங்குற இடத்துக்கும் பிரச்சனை இல்ல, நல்ல சம்பளம், நாளையிலிருந்து நான் அங்கதான் இருக்க போறேன்னு சொல்றான். இத சொல்லிட்டு தேவா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல இருந்த தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பையில கட்டி ரெடி பண்ணி வைக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ரோஜா மேடம் வீட்டுக்கு போறான். தேவா ரோஜா வீட்டுக்கு வரப்போ ரோஜாவோட வீடு ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. பெரிய வீட்டுக்குள்ள ரோஜா மட்டும்தான் தனியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள தவிர அந்த வீட்ல வேற யாருமே இல்ல. இப்படி தேவா வீடு முழுக்க பார்க்கிறான். வீடு பார்க்க பல மாசங்கள் சுத்தம் செய்யாத மாதிரி இருந்துச்சு. உடனே தேவா காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வீட்டை சுத்தமா கிளீன் பண்றான். ஈவினிங் ஆனதும் ரோஜா மேடம் தேவா கிட்ட, தேவா, உனக்கு சமைக்கவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப தேவா, இல்ல மேடம், எனக்கு சமைக்க தெரியாது, ஆனா நான் சமைக்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா கத்துக்குவேன்னு சொல்றான். இதுக்கு உடனே ரோஜா, பரவாயில்ல, நீ என் கூட கிச்சனுக்கு வா, நான் சமைக்கிறேன், நீ பாத்துக்கிட்டு இரு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறேன், உனக்கும் பிடிக்கும், நீயும் சீக்கிரமா கத்துக்குவ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேவா ரோஜா கூட கிச்சனுக்கு போறான். கிச்சனுக்கு போனதும் ரோஜா தேவாவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த தேவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அங்க ஒரு பெரிய பங்களால வேலை கிடைச்சிருக்கு, ஆடம்பரமான வீடு, அதுல தங்கறதுக்கான அனுமதியும் கிடைச்சிருக்கு. தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வீட்டை அவன் பார்த்ததே இல்ல, அவனுக்கு எதுவுமே குறைவில்ல. இதையெல்லாம் நினைச்சு அவன் ரொம்பவே சந்தோஷமா பபீல் பண்றான், சந்தோஷமாவும் இருக்கான். இப்படி சாப்பாடு தயாரானதுக்கு அப்புறமா 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ தேவா ரோஜா கிட்ட, இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாரும் இல்லையா மேடம்னு கேட்கிறான். அதுக்கு ரோஜா, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தேவா, இந்த வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ தேவா கேக்குறான், ஏன் மேடம்? உடனே ரோஜா சொல்றாங்க, என்னோட தலைவிதி, அப்படி வாழ்க்கையில யார் வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிறாங்க பாரு, ஒரு நாள் நீயும் என்னை விட்டுட்டு போயிருவேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வார்த்தையை கேட்டதும் தேவா கொஞ்சம் அதிர்ச்சி அடையறான். அதுக்கப்புறமா சொல்றான், மேடம், நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? உடனே ரோஜா அவனை பார்த்து, தேவா, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி அடிக்கடி நைட்ல வந்துரும், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனாலதான் என்னை பார்த்து எல்லாருமே பயந்து இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க. இப்போ தேவா இதை கேட்டதும் ரொம்பவே யோசனையில ஆழ்ந்துறான். என்ன வியாதி இது? ஏன் எல்லாரும் இவங்கள விட்டு ஓடி போறாங்கன்னு யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே பேசல. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நைட் ஆனதும் ரோஜா தேவா கிட்ட, நீ ஒரு வேலை செய், என்னோட கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு கட்டில் போட்டு இங்கேயே படுத்துக்கோ, எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே தேவா சொல்றான், மேடம், நான் உங்க ரூம்ல இப்படி படுத்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க,
உடனே ரோஜா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, யார் என்ன நினைக்க போறாங்க, சரி பரவாயில்ல, உனக்கு என் கூட படுக்க பிடிக்கலனா நீ பக்கத்து ரூம்ல படுத்துக்கோன்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு ரோஜா தன்னோட படுக்கை அறையில படுத்துக்கிறாங்க. தேவா அவங்களோட படுக்கை அறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரூம்ல போய் படுத்துக்கிறான். ஆனா இப்போ தேவாவுக்கு நைட்ல வீட்ல தூக்கமே வரல. ஏன்னா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய வீட்ல வேலை கிடைச்சிருக்கு, வேலையும் அதிகமா இல்ல, சுத்தம் செய்யறது மட்டும்தான். சந்தோஷத்துல அவனுக்கு தூக்கமே வரல. அப்ப நைட் 12 மணி அலாரம் அடிக்குது. ரோஜா ரூம்ல இருந்து ஒரு வினோதமான பயங்கரமான சத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே தேவா எழும்பி உட்கார்ந்து ரோஜாவோட ரூம் பக்கம் போக ஆரம்பிக்கிறான். போக போக இன்னுமுமே சத்தம் அதிகமாகுது. அந்த சத்தங்கள் சாதாரண சத்தமா இல்ல, ரொம்பவே பயங்கரமான சத்தமா இருக்கு. இப்போ தேவா ரொம்பவே பயந்துட்டான். ஆனா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டான். ரோஜா மேடமோட ரூம் கதவை மெதுவா காலால தள்ளி திறக்க முயற்சி பண்றான். ஒரே ஒரு உதையில கதவு திறந்துருச்சு. தேவா அறைக்குள்ள போனதும் ரோஜா மேடமோட உடல்ல துணி எதுவும் இல்ல, முடி கலைஞ்சிருந்தது, உடல் முழுக்க இறுக்கமாக இருந்துச்சு. வினோதமான சத்தங்களை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. உடல் ரொம்பவே நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரோஜாவோட நிலை அப்படி இருந்துச்சு. யாராவது அந்த நிலையில பார்த்தா உண்மையிலேயே பயந்து அங்கிருந்து ஓடிருவாங்க. ஆனா தேவாவுக்கு தெரியும் தன்னோட மேடம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. அதனால தேவா அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அங்க இருந்து நகரவே இல்ல. ரோஜா அவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தன் முன்னாடி யாரோ நிக்கிறாங்க. தன்னோட உடம்புல துணி இல்ல. அதை சரி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா இல்ல. ரோஜாவுக்கு கொஞ்சம் கூட சுயநினைவே இல்ல. அவளை ஏதோ ஆட்கொண்டிருக்கு. அப்ப ரோஜா சொல்றாங்க, நீ யாரு, இங்க என்ன செய்யற, இங்க இருந்து போ, இல்லன்னா உன்னை உயிரோட விடமாட்டேன்னு சொல்றாங்க. இத கேட்ட தேவா அவங்க கிட்ட சொல்றான், சரி நானும் பார்க்கறேன், நீ யாருன்னு சொல்லி நீ என்ன பிடுங்கிக்கிறியான்னு. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொட்டுப்பாருன்னு சொல்றான். இப்ப தேவா ரொம்பவே ஸ்ட்ராங்கா அதே இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அப்ப ரோஜா அவன்கிட்ட, உனக்கு சாக பயம் இல்லையா, இங்க என்ன செய்ய வந்திருக்கன்னு கேக்குறாங்க. அப்ப தேவா சொல்றான், ஆமா நீ நினைக்கிறது சரிதான், எனக்கு சாகிறதுக்கு எல்லாம் பயமே இல்ல, நான் சரியான இடத்துல தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இதுக்கப்புறமா தேவா ஓடி போயிட்டு ரோஜாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு சில மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ தேவா மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் ரோஜாவோட உடல் இன்னுமே அதிகமா நடுங்க ஆரம்பிக்குது. இன்னும் அதிகமா அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தேவா அவங்கள இறுக பிடிச்சுக்கிறான், விடவே இல்ல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ரோஜா மேடமே தன்னோட கையால பிடிச்சுக்கிறான். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அரை மணி நேரம் கழிச்சு திடீர்னு மேடமோட உடல் தளர்ந்துருச்சு. ரொம்பவே லேசா ஆகிருச்சு. ரோஜா மேடமும் சுயநினைவுக்கு வந்துறாங்க. தான் மேல தேவா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க தள்ளி விட்டுட்டு தன்னோட துணிகளை சரி செஞ்சுக்கிறாங்க. இப்போ தேவா அங்கிருந்து எழுந்து பக்கத்துல நிக்கிறான். அதுக்கப்புறமா தேவா மேடம் கிட்ட கேக்குறான், மேடம் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துனீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க. இப்ப இத கேட்டதும் ரோஜா மேடம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே, அதுதான் என்னோட வியாதி, இதனாலதான் என்னோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு, இந்த வியாதியால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், எனக்கு புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இதனாலதான் என்னோட கணவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, வீட்ல யாருமே என் கூட இருக்க தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ தேவா ரோஜா மேடம் கிட்ட சொல்றான், மேடம் எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நைட் ஆனதும் ஏன் இப்படி ஆகுறீங்கன்னு எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும்னு சொல்றான். தேவா ரோஜா மேடம் கிட்ட சொல்றான், மேடம் உங்க மேல கெட்ட ஆவியோட நிழல் விழுந்திருக்கு, இதை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். இப்போ இத கேட்டதும் ரோஜா மேடம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் அவங்க வியாதி வந்தப்போ யாரும் உங்களுக்கு முன்னாடி நின்னதே இல்ல. எல்லாருமே அவங்கள விட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து ஓடி ஒழிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா தேவா அவங்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருந்தான். அதனால ரோஜா மேடம்க்கு அவன் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே ரோஜா மேடம் தேவா கிட்ட கேக்குறாங்க, தேவா என்னோட வியாதிய பத்தி உனக்கு எப்படி தெரியும். அப்போ தேவா சொல்றான், மேடம் இதையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இத கேட்டதும் ரோஜா மேடம் கொஞ்சம் அதிர்ச்சி அடையறாங்க, திடுக்கிட்டு போறாங்க. தேவா கிட்ட கேக்குறாங்க, தேவா நீ யாரை இப்படி பார்த்திருக்க. அப்போ தேவா ரோஜா கிட்ட சொல்றான், மேடம் என்னோட வீடு மதுரையில இருக்கு, எங்க அப்பா ஒரு பெரிய மந்திரவாதி,
தினமும் காலையில எங்க வீட்டு வாசல்ல 10 20 பேர் வந்துருவாங்க. என்னோட அப்பா உங்களை சரி செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. நான் உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சது. உங்க மேல ஏதோ ஒரு கெட்ட ஆவியோட நிழல் விழுந்திருக்குன்னு. மேடம், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு உங்களை பார்த்ததும் பயம் இல்ல. மேடம், கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரமா சரியாயிருவீங்கன்னு சொன்னான். இப்ப ரோஜா இத கேட்டதும் இன்னும் அதிகமா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ரோஜா தேவாவ தன்னோட மார்போடு அணைச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ரோஜா தேவா தன்னோட வீட்டோட வேலைக்காரன்கிறதையும் அவன் வேலை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த மறந்தே போறாங்க. உடனே ரோஜா தேவா கிட்ட சொல்றாங்க, உன் பேச்ச நான் நம்பவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ தேவா சொல்றான், மேடம் என்ன நம்புங்க, நான் உங்களை சரி செஞ்சிருவேன். ஆனா அதுக்கு நீங்க என்னோட கிராமத்துக்கு வரணும்னு சொல்றான். என்னோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்றான். இப்போ ரோஜா சொல்றாங்க, சரி நீ எங்க கூட்டிட்டு போனாலும் நான் உன் கூட வர தயாரா இருக்கேன். ஆனா நீ என்ன விட்டு போக மாட்டல்லையா? அதுக்கு தேவா சொல்றான், மேடம், இந்த நிலைமைய கண்டதுக்கு அப்புறமா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீங்க குணமடைகிற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பாதி இரவு கடந்துருச்சு. அப்ப ரோஜா மேடம் தேவா கிட்ட சொல்றாங்க, தேவா, நீ ஒரு வேலை செய். என்னோட பக்கத்துல ஒரு கட்டில போட்டு படுத்துக்கோ. நீ என்னோட பக்கத்துல இருந்தா எனக்கு பயமே இருக்காது. தேவாவும் மறுக்காம அவங்க பக்கத்திலேயே ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிறான். 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. இப்படியே 18 20 நாட்கள் கடந்து நவராத்திரி மாசமும் தொடங்குது. அப்போ தேவா ரோஜா கிட்ட தன்னோட கிராமத்துக்கு போகலாம்னு சொல்லி அவங்கள கிராமத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க தன்னோட அப்பா கிட்ட மேடமுக்கு இருக்க எல்லா பிரச்சனையுமே சொல்றான். அப்ப தேவாவோட அப்பா ரோஜா மேடத்தை பார்த்து, இந்த வியாதி ரொம்பவே தீவிரமானது, இது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரோஜா மேடம் சொல்றாங்க, ஆமா, நீங்க சொல்றது சரி, நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறேன். இத கேட்ட தேவாவோட அப்பா ரோஜா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, 5 நாட்கள் இதுக்கு ஆகும். இங்கேயே நீங்க தங்கி பூஜைகள் ஹோமம் எல்லாமே செய்யணும். நீங்க சரியா இருவீங்க. அதுக்கு ரோஜா சொல்றாங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் உங்க வீட்ல 5 நாட்கள் தங்குறேன். எப்படியாவது நான் குணமடைஞ்சா போதும்னு சொல்லி சொல்றாங்க. குணமடைஞ்சா அது என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறிக்கோளை நிறைவேற்றியதா இருக்கும். இப்படியே தேவாவோட அப்பா மதுரையில மிகவும் பிரபலமான மந்திரவாதி. அவர் நிறைய பேத்தை குணப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கப்புறமா ரோஜா அவங்க வீட்ல 6 நாட்கள் தங்குறாங்க. நவராத்திரியில பூஜைகள் நடக்குது. ரோஜா மேடம் சின்ன வயசுல இருந்து பிடிச்சிருந்த அந்த நிழல தேவாவோட அப்பா அவங்களோட உடல்ல இருந்து விரட்டிறாரு. ரோஜா மேடம் தன்னோட உண்மையான உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கதறி அழக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த நிழல் அவங்கள பிடிச்சிருந்தது, அவங்கள ஆட்கொண்டிருந்துச்சு. அது நினைச்சபடி அந்த மேடத்தையும் நடத்துச்சு. ஆனா அந்த நிழல் ரோஜா மேடமோட உடலை விட்டு போனதுக்கு அப்புறமா ரோஜா மேடம் தன்னோட உடலை ரொம்பவே லேசா உணர ஆரம்பிச்சாங்க. இப்படியே ரோஜா மேடம் தேவாவோட தந்தைக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1,00,000 ரூபாய் பணமும் கொடுக்கறாங்க. அவங்களோட பாலடைஞ்ச வீட்டையும் கட்டி கொடுக்கறாங்க. இதுக்கப்புறமா ரோஜாவால தேவாவோட முழு வாழ்க்கையும் அப்படியே மாறி போகுது. அவனோட வாழ்க்கை இன்னுமுமே செல்வ செழிப்பா மாறுது. இப்படியே தேவா மறுபடியும் தன்னோட மேடம் கூட சென்னைக்கு போயிட்டு அவங்க வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். நாட்கள் போக போக ரோஜா மேடமும் தேவாவும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே வீட்ல தங்கி ஒன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்னா தூங்கும்போது தேவாவுக்கும் ரோஜா மேடம் மேல காதல் வருது. ரோஜா மேடமோட வயசு தேவாவை விட 26 வயசு அதிகம் அப்படிங்கிறது வேற விஷயம். இப்படியே ரோஜா மேடம் முழுமையா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு ரோஜா மேடம் தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ரோஜாவுக்கு 25 வயசு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது. இது வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பெற்றோர் அவங்களை பல இடத்துக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்தும் ரோஜாவை குணப்படுத்தவே முடியல. அவங்களோட பெற்றோர் நினைக்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எங்களுக்கு இருக்க கோடிக்கணக்கான சொத்தும் அவளைதான் போய் சேரும், அவளுக்கு எந்த குறையும் இல்ல, அதனால எல்லா சொத்தையும் அவளோட பேருக்கு எழுதி வச்சுட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சிரலாம், அவன் அவளை நல்லாவே பார்த்துக்குவான்.
இப்படியா ரோஜா மேடத்துக்கு ஒரு பையனோட கல்யாணம் நடக்குது. அந்த பையன் ரோஜா மேடம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான். ஆனா அவங்களோட வியாதிய பார்த்து அவங்களோட கணவர் ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்கள விட்டு ஓடி போயிட்டான். ரோஜா மேடம் தன்னோட வீட்ல அப்போ தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் கழிச்சு அவங்களோட பெற்றோரும் இறந்துட்டாங்க. அப்போ இப்ப வரைக்கும் அவங்க தனிமையில விடப்பட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரோஜா மேடம் தேவாவை சந்திச்சாங்க. இப்படியா தேவா ரோஜா மேடம முழுமையா குணப்படுத்தினா. இதுக்கப்புறம் ரோஜா மேடமை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க வீட்லயே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறான். தேவாவோட அதிர்ஷ்டம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. எல்லாமே தானாவே கிடைச்சிருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து, பணம், மனைவி எல்லாமே சரியா அமைஞ்சு அவனோட வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கதையில வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. மனசு ஒத்து போய் அவங்க 2 பேரும் அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில சந்திக்கலாம். நன்றி.